ஹலோ ஃபெலோ டெவலப்பர்ஸ். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா மெட்டா வந்து லாமா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் அவங்க மைக்ரோசாஃப்டோட சிஇஓ மிஸ்டர் சத்ய நடேலா சார் ப்ளஸ் டேட்டாபிரிக்ஸோட சிஇஓ அலி கோட்ஸே இந்த மாதிரி பல சீஃப் கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டிஸ்கஷனில் வந்து அவங்க ஒரு எல்எல்எம்ஸ் ஜென்ரலாக வந்து ஃப்யூச்சரில் எப்படி இப்போ எவால்வ் ஆக போகுதுங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டெவலப்பராக வந்து நமக்கு இது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் லாமா 4ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ மாடல்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க மெட்டா. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த மொத்த இன்ஃபர்மேஷனையும் கன்சியஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சது மெட்டாவோடைய சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர். அவர் பேர் கிறிஸ் காக்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா மெட்டாவோடைய பல வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க் பண்ண பீரியடில் அவர் என்ன நோட் பண்ணியிருந்தாருன்னா, மெட்டா வந்து எப்போவுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணதாக சொல்லியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியாக்ட் நேட்டிவ், கிராஃப்கியூஎல், பைடார்ச், ஃபெய்ஸு, ரோபர்ட்டா, லாமா இந்த மாதிரி பல மாடல்ஸு பல ப்ராஜெக்ட்ஸை வந்து மெட்டா டீம் பில்டு பண்ணி கம்யூனிட்டிக்கு கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே ஒரு க்ளோஸ்ட் மாடல்ஸை விட க்ளோஸ் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை விட பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் எடுத்துக்கோங்க, விண்டோஸ் எடுத்துக்கோங்க. லினக்ஸ் வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. ஸோ ஒரு டெவலப்பருக்கு வந்து லினக்ஸ் வந்து பெட்டர் சூட்டட் தான் விண்டோஸ் ஆர் மேக். ஸோ இப்போ அந்த மாதிரி அவர் வந்து எல்எல்எம்ஸ்லேயும் வந்து ஃப்யூச்சரில் வந்து லாமா போல் இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து அவருடைய ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. தென் ஹி ஆல்சோ ஷோட் த பவர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் வித் ஒன் அப்ளிகேஷன். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாமா வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது நாசாவால் ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு அப்ளிகேஷனில் என்னென்னா நிறையா மேனுவல்ஸை படித்து பார்த்துட்டு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுறப்போ ரொம்பவே கம்பர்சமான ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ இந்த எல்எல்எம்ஸை வந்து அங்கேயே ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்பேஸ்லேயே ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அந்த எல்எல்எம்மோட இன்ட்ராக்ட் பண்ணி தே கேன் கெட் த ஆன்சர் ஃப்ரம் தேர் டாக்குமெண்ட். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து க்ளோஸ் சோர்ஸில் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து மெட்டா வந்து ஒரு மெட்டா ஆப்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டா பேஸ்டு லாமா மாடல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய இடத்துல. ஆனால் அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஆப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இது மீடியமோ கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, மெட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் நம்ம போய் அங்கே சேட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் சிமிலர் டு ChatGPT. நம்ம அங்கே போயிட்டு மாடலை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதில் வந்து மெயினாக அவங்க வாய்ஸ் கமாண்ட்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. இன்ட்ராக்டிவ் கான்வர்சேஷனல் வாய்ஸ் கமாண்ட்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. அது இல்லாமல் இப்போ மெயின் அப்டேட் பார்த்தீங்கன்னா லாமா 4ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்பெக்டாகுலர் மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லாமா 4 ஸ்கவுட்னு சொல்லிட்டு இருக்குது. தென் லாமா 4 மேவரிக்னு ஒன்று இருக்குது. தேர்டு வந்து லாமா 4 பஹிமெத்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. லாமா 3க்கும் லாமா 4க்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ லாமா 3 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் லாமாஸ். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டென்ஸ் ஆர்கிடெக்சர் பேஸ்டு மாடல்ஸ் எல்லாமே. இப்போ லாமா 4 இது பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் எம்ஓஇ ஆர்கிடெக்சர் பேஸ்டு. ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், டென்ஸ்னா என்ன ஸ்பார்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்பவே சிம்பிள். இப்போ டென்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை நீங்கள் பிக் பண்ணுறீங்க, அந்த மாடல் வந்து ஒரு query கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய வெயிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சப்போஸ் வெயிட்ஸ்னால் சப்போஸ் லெட்ஸ் டாக் அபவுட் 70 பில்லியன் பேராமீட்டர் மாடல். ஸோ 70 பில்லியன் பேராமீட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அந்த கொஷினை வந்து எல்லா வெயிட்ஸ்லையுமே போட்டு ஆப்ரேட் பண்ணும். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்புட் வந்து எல்லா நோட்ஸ்க்குமே போயிட்டு ஆப்ரேட் ஆகிட்டு ஃபைனலாக ஆன்சர் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஃபார் ஈச் query ஒவ்வொரு queryக்குமே 80 பில்லியன் பேராமீட்டர்ஸுமே இன்வால்வ் ஆகி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து டென்ஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ லாமா 4ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்த மாடலோடைய நோட்ஸையுமே வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து எம்ஓஇ ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. எம்ஓஇனா மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஆர்கிடெக்சர்னு பேர். ஸோ மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னால் என்னென்ன பிரிச்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் குரூப்பாக சப் குரூப்னு சொல்லலாம். இந்த சப் குரூப்புக்கு பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்னு பேர். அதாவது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பர்டிகுலர் டயத்தில் மட்டும்தான் இன்வோக் ஆகும், மற்ற நேரத்தில் இன்வோக் ஆகாது. ஸோ அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான எக்ஸ்பர்ட் மட்டும்தான் இன்வோக் ஆகும், அன்னெசரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்வோக் ஆகாது. இப்போ இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு query வரப்போ நம்ம
வெரி ஃபியூ நோட்ஸை மட்டும் பிக் பண்ணி ஆப்ரேட் பண்ணி ஈக்குவலண்ட்லி குட் ஆன்சரை நம்மளால் வாங்க முடியும். ஸோ அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது நான் உங்களுக்கு ரஃபாக காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் இருக்குது. அந்த எக்ஸ்பர்ட்ஸில் வந்து 16 எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஈச் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சப்போஸ் 6.5 பில்லியன் பேராமீட்டரில் வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் நமக்கு ஒரு காமனாக வந்து ஷேர்டு எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு காமன் நோட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ரவுட்டருங்கிறது என்னென்னா based on the input it knows whom to give the input to. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வருது. அந்த இன்புட் வந்து ரவுட்டர்கிட்ட போனோடனே ரவுட்டர் வந்து அதை 2 எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இது வந்து டாப் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆர்கிடெக்சர் 2ஆகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து 2 எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த கொஷினை வந்து அது 2 நோடுக்கு வந்து ஷேர் பண்ணிடுச்சு, 2 குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுச்சு. இப்போ இந்த 2 எக்ஸ்பர்ட்ஸுமே தன்னுடைய ஆன்சரை வந்து கம்பைன் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கலாம், டோட்டலாக வந்து இன்வால்வ் ஆனது 2 எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் மொத்தம் அவைலபிள் 16 எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அட்வான்டேஜ் இந்த ஓவரால் ஆர்கிடெக்சரில். அப்போ பார்த்தீங்கன்னா கம்பைன்டு எம்ஓஇ ஆர்கிடெக்சரில் எத்தனை நோட்ஸ் இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஆறுது. 109 பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது அந்த மாடலுக்குள்ளார. ஆனால் ஆக்டிவ் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 17 பில்லியன் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு டயத்துக்குமே, அதாவது இது வந்து இன்ஃபரன்ஸ் டைமுக்கு நான் பேசுகிறேன். இன்ஃபரன்ஸ்னால் வந்து நம்ம கொஷின் பண்ணுறப்ப இன்ஃபரன்ஸ் டயத்தில் வந்து மொத்தமாகவே 17 பில்லியன் பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆக போகுது. ஏன்னா சப்செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆக போகிறாங்க. மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து ஐடியலாக இருப்பாங்க. ட்ரைனிங் டயத்தில் மொத்தம் 109 பில்லியன் பேராமீட்டர் வந்து ட்ரெயின் பண்ணப்படும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பார்ஸ் எம்ஓஇ ஆர்கிடெக்சர். ஸ்பார்ஸ்னா சப்செட்னு அர்த்தம், எம்ஓஇனா மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஆர்கிடெக்சர். ஸோ லாமா 4 வந்து இதை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து இதோடைய என்ன ஒரு அட்வான்டேஜுங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாமா 3 பார்த்தீங்கன்னா டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அது வந்து எல்லா பேராமீட்டர் யூஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாகிடும் கம்பேர்ட் டு லாமா 4. ஏன்னா இது கொஞ்சம் இது யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாமா 3 வந்து ரன் பண்ணணும்னா யூ நீட் அ பிக் ஹார்ட்வேர். ஆனால் லாமா 4ல் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஸ்கவுட் மாடல் வந்து 1H100 ஜிபியூலேயே ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் ஜிபி யூனிட் அது என்விடியாவோட. ஸோ அதில் ஈஸியாக ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்எல்எம் வந்து நம்ம எட்ஜ் கம்ப்யூட்டிங் டிவைஸை ரன் பண்ண முடியும். எட்ஜ் கம்ப்யூட்டிங் என்ன, மொபைல் ஃபோன், லேப்டாப்ஸு, ஐபேட்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய ஹேண்டல் டிவைசஸ்லேயே இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் லோக்கலாகவே ரன் பண்ண முடியும். ஏன்னா அதோடைய சைஸு வந்து ரொம்பவே சின்னது. ஸோ இதுதான் அதோட மேஜர் அட்வான்டேஜாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 3 மாடல்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம முதல்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கவுட் மாடலில் வந்து 17 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து ஆக்டிவ் சைஸ். நான் சொன்னேன்ல முதல்ல, ஆக்டிவ்னா என்னென்னா இன்ஃபரன்ஸ் டயத்தில் 17 பில்லியன் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து ஐடல் ஸ்டேட்டில் இருக்கும். அதோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 109 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருந்தாலும் 17 பில்லியன் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். தென் கம்ஸ் மேவரிக் மாடல். மேவரிக் மாடல் பார்த்தீங்கன்னா 17 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் அதுலேயே ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து மொத்தம் 400 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தேர் ஆர். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டுக்குள்ளே வந்து 16 எக்ஸ்பர்ட்ஸ் தான் உண்டு. ஆனால் மேவரிக்குள்ளார 126 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதோடைய மாடலுடைய டைவர்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. டைவர்சிட்டினா இட் கேன் திங்க் இன் மல்டி டைமென்ஷன் ஆக்சுவலி கம்பேர்ட் டு த ஸ்கவுட் மாடல். ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்கவுட் இல்லாட்டி மேவரிக்கை சூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த 2 மாடலையும் நம்ம பார்க்குறோம். பஹிமத் மாடல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசு, 288 பில்லியன் அதோடைய சைஸு. இதை வந்து நம்ம டீச்சர் மாடலில் சொல்லுவோம். டீச்சர் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஆர்கிடெக்சரு, இந்த ஆர்கிடெக்சரில் வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, இது வந்து நார்மலாக ட்ரெயின் பண்ணல. லாமா 3 எல்லாம் வந்து they were giving the inputs and they were taking the output like using the labels. ஆனால் இந்த லாமா 4ல் பார்த்தீங்கன்னா they first trained the behemoth model with the traditional method. எப்படின்னா ஒரு இன்புட் கொடுத்து அந்த லேபிள்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கவுட்டையும் மேவரிக்கையும் அவங்க அப்படி ட்ரெயின் பண்ணல. ஸ்கவுட்டையும் மேவரிக்கையும் எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா பெஹிமத் மாடலை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பெஹிமத் மாடல் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும், அதை வந்து சாஃப்ட் லேபிள்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட் லேபிளை எடுத்து இந்த 2 மாடலையும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் மாடல்னு ட்ரைனிங்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஆர்கிடெக்சர் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் மாடல் வந்து எதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அன்னெசரி டீடைல்ஸ் வந்து அதுக்குள்ளே போகாது. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய மாடலுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன மாடலை நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்கிடெக்சரில் தான் வந்து ஸ்கவுட்டையும் மேவரிக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கவுட் வந்து நான் சொன்ன மாதிரி 1 GPU யூனிட் H100 சொல்லிட்டு ஒரு ஜிபியூலேயே வந்து இட் கேன் ஈஸிலி ரன். ஆனால் மேவரிக் வந்து 8 டைம்ஸ் அதுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசு, அதனால 8 டைம்ஸ் ஆஃப் த GPU it will take. ஸோ இப்போ நம்ம பார்த்த வந்து மாடல்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் மெட்டா வந்து இன்னும் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க டெவலப்பர்ஸ்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு API லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் லாமாவை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா there are 2 ways. ஒன்று வந்து நீங்கள் வந்து லோக்கலில் டவுன்லோட் பண்ணி ஒரு ஓலாமா சர்வர்லையோ இல்லை அதிலே ரன் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் அதை ஒரு க்ளவுட் ஹோஸ்ட் சர்வர்ஸில் AWSஆக இருக்கட்டும், இல்லை பெட்ராக்காக இருக்கட்டும், இல்லை கிராக்காக இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருக்கிற மாடல்ஸை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ லாமா என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே அந்த மாடல்ஸை ரன் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க க்ளவுட்லேயே அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாடல் வேணால் சூஸ் பண்ணிவிட்டு, லாமா மாடல்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாடலை இன்ஃபரன்ஸ் பண்ணலாம் டைரக்ட்லி. இன்ஃபரன்ஸ் மட்டும் இல்லை, ஃபைன் டியூனும் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம OpenAI ப்ளே கிரவுண்டு மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளே கிரவுண்டில் வந்து நீங்கள் அந்த மாடலை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கும் டேட்டாவை அப்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, OpenAIயில் ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா அந்த மாடல் வந்து அங்கேயே லாக் ஆகிடும், நீங்கள் எடுக்க முடியாது வெளியில். அது அவங்கள்ட்ட தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் API மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாமா என்ன ப்ரொமிஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி முடித்தோன்னே அந்த மாடலை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட சப்போஸ் ஒரு இன்ஃபரன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மெஷின் இல்லை, அது அவ்வளோ பெரிய மெஷின் இல்லைன்னா சிம்பிள், நீங்கள் லாமா சைட்டில் போயிட்டு அவங்க API யூஸ் பண்ணி அவங்க க்ளவுட்லேயே ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு, ஃபைன் டியூன் பண்ணி முடித்தோன்னா அந்த மாடல் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மெஷினில் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இப்போ 10-fold இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ அவங்க வந்து நான் அவங்களோட சைட்டை செக் பண்ண வரைக்கும் அவங்க ப்ரைஸிங்கை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஓப்பன் ஃப்ரீ ஒன்லி, பட் ஐ எம் நாட் ஷுர். ஆனால் ப்ரைஸிங்கே இருந்தாலும் ஐ ரியலி ஃபீல் தட் திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்டெப் மெட்டா டீம் ஹேஸ் டேக்கன். இந்த கீனோட் ஸ்பீச்சில் இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனோகர் பலூர்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மெட்டா. ஸோ அந்த மெட்டாவில் வந்து ஜென்ஏஐக்கு, அதாவது LLMஸ்க்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் அவர் தான். ஸோ மெயின் கீ டெக்னிக்கல் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறது ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் பார்த்தீங்கன்னா IIIT ஹைதராபாத்தோட அலுமினி அவர். தென் ஆஞ்சலா ஃபேன் சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சர் வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து லாமா 4 மாடல்ஸ்க்கு வந்து லைக் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ண அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா அவங்க என்ன திங்க் பண்ணாங்க, எதுக்கு ஸ்பார்ஸ் யூஸ் பண்ணல, எதுக்கு MO யூஸ் பண்ணுறோம், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த கோல்ஸு லாமா 4உடைய கோல்ஸை மீட் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஆர்கிடெக்சரை மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாடல்ஸை வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்க் ஜூக்கர்பர்க் வந்து பர்சனலாக அலி கோட்ஸின்னு சொல்லிட்டு டேட்டாபிரிக்ஸ் சிஇஓடைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபிரிக்ஸ் சிஇஓ வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூஸிங் மாடல்ஸ், LLMs அதெல்லாம் வந்து பேசியிருந்தார். டேட்டாபிரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ML AI டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து மாடல்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணியும் பில்ட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுற கம்பெனி அவங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்கள்ட்ட வந்த கஸ்டமர்ஸ் முக்கால்வாசி பேருமே தே வாண்டட் அ ஸ்மாலர் மாடல் வித் பெட்டர் அக்யூரசி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாமா 3.3 எடுத்துக்கோங்க, 70 பில்லியன் பேராமீட்டர். ஆனால் அது பார்த்தீங்கன்னா லாமா 3.1 405 பில்லியன் பேராமீட்டரை விட பெட்டராக இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 405 பில்லியன் பேராமீட்டருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், ஆனால் கஸ்டமருக்கு தேவை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ அப்போ அவங்களுக்கு பெரிய மாடல் யூஸ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஆனால் சின்ன மாடல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஆனால் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, we are feeling that smaller models are better than larger models. ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவான திங்ஸ். ஏன்னா நம்ம பல ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா we need the model to do one particular task தான். அவங்க வெப்சைட்டில் வந்து பல கஸ்டமர்ஸு, பல கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாடலை பிக் பண்ணுறாங்க, லாமா மாடலை பிக் பண்ணுறாங்க, அதை வந்து டிஸ்டில் பண்ணி அவங்களுடைய பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாரு. ஸோ இப்போ டிஸ்டில்ங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வீடியோலையுமே நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். அந்த வீடியோவில் இவராக இருக்கட்டும்,
அலி கோட்சேவாக இருக்கட்டும், சத்யன் டெய்லா சாராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே மறுபடியும் டிஸ்டிலேஷனுங்கிற ப்ராசஸை வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ டிஸ்டிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெட்ஸ் கன்சிடர் ஒரு மேஸ். ஸோ இந்த மேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய எலி எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ இந்த எலிக்கு என்ன கோல்னா தன்னுடைய டார்கெட் கிட்ட போகணும். இந்த டீச்சர் மாடல் வந்து ஒவ்வொரு பாத்தையுமே வந்து முதல்ல போய் அது செக் பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து எது ஆன்சர்னு தெரியாது. ஸோ இட் வில் பி ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல். இட் வில் அட்டாக் த ப்ராப்ளம் இன் அ நேச்சுரல் வே. இட் வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் ஆல் த பாசிபிலிட்டிஸ் டு கம் அப் வித் அ சொல்யூஷன். அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சின்ன மாடல் இருக்குது. அதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மாடல்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மாடல் என்ன பண்ணு தெரியுங்களா, அந்த டீச்சர் பண்ண தப்பு இருக்குது பார்த்தீங்களா, பல டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போய் சர்ச் பண்ணுது, அதெல்லாம் அது பண்ணாது. இட் வில் சிம்பிளி லேர்ன் த அவுட்புட்ஸ் ஆஃப் த டீச்சர் மாடல். அதாவது அவுட்கம் டீச்சர் மாடலுடைய லெர்னிங் மேப்பிங் அந்த இருக்குது பார்த்தீங்களா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதை வந்து டைரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சின்ன மாடல் வந்து அது சேம் ப்ராப்ளத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ஏபிள் டு டைரக்ட்லி ஃபைண்ட் த சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பெரிய மாடலை வந்து யூஸ் பண்ணி ஒரு சின்ன மாடலுக்கு சொல்லித்தர முடியும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நாலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். ஸோ இப்போ இதை தான் வந்து அந்த 2 பேருமே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, ஃப்யூச்சரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் வில் பி டிஸ்டில்டு டவுன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஸ்டில் பேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிமிலர்லி அவர் என்ன சொன்னார்னா, டீப் சீக்கை வந்து டிஸ்டில் பண்ணி லாமாவில் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது டீப் சீக்கோட ரீசனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, R1 மாடலோட ரீசனிங். அந்த மாடலை வந்து லாமா மேலே வந்து அவங்க டிஸ்டில் பண்ணிட்டாங்களாம். அப்படின்னா லாமா வந்து டீப் சீக்லேருந்து கற்றுக்கிச்சான் எப்படி நம்ம ரீசன் பண்ணோன்னு. கற்றுக்கிட்டோன்னே இந்த மாடல் லாமா மாடல் வந்து இட் காட் மச் மோர் பெட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சேம் சைஸ் மாடலை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது வந்து அவருடைய கருத்து. தென் வராரு நம்ம சத்யன் டெய்லா சார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு தேவை வந்து க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோரேஜாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஆக்சிலரேட்டராக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃப்யூச்சரில் அஷ்யூர் கம்பெனி கொடுக்குங்கிறது வந்து அவருடைய பிலீஃபு. ஸோ அஷ்யூரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு AWS தான். க்ளவுடில் வந்து நம்ம ஒரு மாடலை வந்து ரன் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி we can use it. Then he is referring to each like companies or developers should be trying to build the tools for AI. ஃபார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்காக பில்ட் பண்ணப்பட்டது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏஐயோடைய அடாப்டேஷன் வரப்போ நம்ம ஏஐக்காக டூல் பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் MCP சர்வர் பார்த்துங்க. MCP வந்து இட் இஸ் சிமிலர் டு REST API தான். ஆனால் MCP இஸ் மென்ட் ஃபார் ஏஐ, REST API இஸ் மென்ட் ஃபார் ஹியூமன். ஏன்னா இப்போ ஒரு டெக்னாலஜி டிரான்சிஷன் வரப்போ அந்த நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அதை தான் அவரும் சொல்ல வருவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி. அவர் என்ன சொன்ன ஒரு காமெடியான இதுன்னா, ஒரு 100 years பேக் வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாகியுமே எந்த மக்களுமே யூஸ் பண்ணவே விரும்பலை எலக்ட்ரிசிட்டியை. தேவர் நாட் நோயிங் ஹவு டு யூஸ் இட். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 years ஆச்சான் தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதாவது அவங்களோட டூல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி ரன் பண்ண வைக்கிறதுக்கு 50 years ஆச்சான். ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி வரது முக்கியம் இல்லை, அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி அவர் விரும்புகிறது சாஃப்ட்வேர் சைட்லேயும் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் வந்து ஒரு சேஞ்சஸ் வரணும். அப்போ தான் வந்து இந்த ஏஐ அடாப்டேஷனை வந்து நம்ம ஆக்சிலரேட் பண்ண முடியுங்கிறது அவருடைய பிரியம். ஸோ கீ டேக்அவேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷனில் ஃப்யூச்சரில் வந்து அவங்க எல்லாமே யோசிக்கிறது ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஓப்பன் சோர்ஸில் வந்து கம்யூனிட்டியோடைய சப்போர்ட் இருக்கிறதுனால பீப்புள் கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டு கிரியேட் அ நியூ பெட்டர் மாடல். என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் சொல்கிறேன், ஓப்பன் சோர்ஸில் ஒர்க் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, ஆஃப்டர் சம் டைம் யூ வாண்ட் இட் டு கஸ்டமைஸ் ஃபார் யுவர் ஓன் நீடு. ஒரு க்ளோஸ் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்காது. நான் பல டெவலப்பர்ஸ் பார்த்துருக்கேன், குவிக்லி தே வில் கோ டு ChatGPT. ஐ மீன் தே வில் கோ டு GPT மாடல்ஸ் ஆர் தே வில் கோ டு சம் Claude மாடல்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஆன்சர் உடனே பெட்டராக கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வந்து குவிக் சொல்யூஷன் தான், ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் தான். ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸுக்கு தான் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்கும். ஸோ அதனால் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ஒர்க் ஆன் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் as much as possible. தென் லேர்ன் டு ஃபைன் டியூன் அண்ட் டிஜிட்டல் மாடல்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை வந்து பெரிய மாடலை வந்து ஷார்ட்டாக ஐ மீன் சின்னதாக்கி யூஸ் பண்ணுறதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாடலோடைய அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் சில இது பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணலாம். தென் இப்போ நான் அந்த வீட்டில் சொன்ன மாதிரி டிஸ்டிலேஷன் இருக்குது, தென் குவான்டைசேஷன் இருக்குது, தென் ப்ரூனிங் இருக்குது. இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மாடலை வந்து அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும், இல்லை அதோட சைஸை வந்து குறைக்கவும் முடியும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம பல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபாஸ்டர் பண்ண முடியும். தென் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐனாலே வந்து க்ளவுடு ஹோஸ்டட் தாங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா எட்ஜ் கம்ப்யூட்டிங்க்கு போகணும். நம்ம எட்ஜ் கம்ப்யூட்டிங்னா மோஸ்ட்லி தன்னுடைய மாடல்ஸை வந்து லோக்கல் மிஷின்ஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த மாதிரி வச்சு ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு நம்ம வந்து மாடல்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனிவே. ஸோ நம்ம அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. we have to build the tools which are meant for AI. MCP server நான் சொன்ன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். the tools should be adaptable for AI. இப்போ இருக்கிற டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்காக இருக்குது. ஸோ AI is trying to learn the human ways of using the tool. அது இல்லாமல் நம்ம ஏஐக்கு டைரெக்டாக அந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸு. தென் வாய்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஏஐக்கு இம்ப்ரூவ் ஆகுங்கிறது அவங்களுடைய பெரிய, ஏன்னா மல்டி மாடாலிட்டி நிறையா வரதுனால எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து டெக்ஸ்ட் ப்ளஸ் வாய்ஸ் இருக்குங்கிறது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் டிஸ்கஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஒன் ஸ்டெப் அஹெட். பாய்.